சார், ஒரு நேயர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் திறந்த வெளியில் கேஸ் வெல்டிங், டிங்கரிங் ஷாப்லாம் நடத்துறாங்க. இத பத்தி கார்ப்பரேஷன்ல நான் புகார் குடுத்தேன். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மேற்கொண்டு நான் என்ன புகார் குடுக்குறது அப்படின்னு கேட்டுருக்காங்க சார். பொதுவா இந்த மாரி புகார்லாம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லயே குடுக்க முடியும். ஏன்னா, இதுல ஏர் பொல்யூஷன் இருக்கும். அது மாரி அந்த சைட் அத நம்ம பார்க்கும்போது கண்களுக்கு பாதிப்பு வரலாம். ஓகே. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கூட நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்க முடியும். ஓகே. அங்க உள்ள தாசில்தார்ட்ட, இல்ல ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீசர்ட்ட நீங்க புகார் குடுக்கலாம். ஸோ இதில பல அவென்யூல புகார் குடுக்க முடியும். நீங்க இன்ஃபாக்ட் சொல்லப்போனா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, நீங்க சிவில் கேஸ் ஃபைல் பண்ணியும் அந்த இத ஸ்டே ஆர்டர் வாங்க முடியும். ஸ்டே ஆர்டர் வாங்கி பண்ண முடியும். இல்ல ரெப்ரசன்டேஷன்ஸ் இந்த மாரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல சென்னை கார்ப்பரேஷன்ல நீங்க ஒரு இது மாரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. ஆர்டிஐல போட்டு கேட்கலாம். இந்த மாரி நான் ஒரு கம்ப்ளைண்ட் நான் குடுத்துருக்கேன். அதுக்கு உண்டான நடவடிக்கை என்ன எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க நடவடிக்கை என்ன எடுத்தாங்கன்னு சொல்லி தான் ஆகணும். நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இல்ல நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன். இத்தனை வருஷம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இத்தனை நாள்னா அத்தனை நாளுக்குள்ள எடுத்தாகணும். அதனால பெருசா நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகாம நிதானமா செயல்பட்டோம்னா கண்டிப்பா